சுகன்ஸ் ஹோம் உங்க ஹோம்ல இன்னைக்கு நம்ம ஊர் ஸ்பெஷல் கிடைக்குமான்னு எங்க வீட்டு தலைவர் கேட்டுட்டாரு. வை நாட், கிடைக்குமே. தாம்பாளத்தட்டை எடுத்து டக்கு டக்குன்னு கம்பு மாவை போட்டு தண்ணியில கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா ரொட்டி பதத்துக்கு மாவு மாதிரி பிணைஞ்சாச்சு. ரொட்டி தட்டும் போதெல்லாம் எங்க மாமியார் நினைப்பு தான் வரும். நான் சமையல்ல வேற ரொம்ப வீக்கு. எனக்கு ட்ரைனிங் கொடுத்ததே எங்க மாஸ்டர் செஃப் மாமியார் தான். அவங்க இல்லைனாலும் அவங்க கத்து கொடுத்ததை செய்யும் போது, அவங்க எங்க கூட இருந்த ஞாபகங்களை பேசும்போது ஏதோ அவங்களே கூட இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலா இருக்கும். பாஜ்ரா ரொட்டி உடம்புக்கு ரொம்ப நல்லது. 0 ஆயில் ரெசிபி. ரொட்டிக்கு மேலே கொஞ்சமாக எள்ளு தூவி செய்யறது எங்கள் செஃப்போட பழக்கம். அவங்க கிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்டேன். எதுவும் தெரியாது, எனக்கு எதுவும் வராதுன்னு இருக்கக்கூடாது. நமக்கு வர வரைக்கும் விடாமுயற்சியை எப்பவுமே ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி. நான் ஏன் இந்த விஷயத்தை இப்போ சொல்கிறேன்னா, இந்த பிட்லால கட்டி இல்லாமல் பண்ணுறது தான் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அதோட நுணுக்கம் தெரிஞ்சால் எது இருந்தாலும் அசால்ட்டாக பண்ணலாம். நமக்கு நெருக்கமானவங்க வேணும்னு கேட்கும்போது முழிச்சிட்டு நிற்காம டக்குன்னு பண்ணிடலாம். பாஜ்ரா பாக்ரியும் பிட்லாவும் அது கூட நாட்டு மாங்காய் ஊறுகாய் சூப்பராக இருக்கும்.